சரியான தருணத்தில் சரியான நிகழ்வு அப்படின்னு குறிப்பிடுற வகையில தற்போது இந்த உலக சூழல் போய்கிட்ட நேரத்துல தியாகிகளை நினைவு கூறுவது மிக முக்கியமான செயல். ஏன்னா வரலாறு தெரிஞ்சாதான் அடுத்து போராட்டத்துக்கான உறுதிப்பாடும் போராட்டத்துக்கான வழிமுறைகளும் புதிதாக தோன்றும். அதை கற்றுக்கொண்டு களத்துக்கு வரலாம். அந்த வகையில பாலைவன சிங்கமும் தூக்கு மேடை குறிப்புங்கிற தலைப்புல ஒரு இணையவழி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்திற்கும் இந்த இணையவழி கூட்டத்தில் பங்கு கொண்டிருக்க தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கிற CPIML ரெட்ஸா சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, இது சரியா பார்க்கணும்னா இப்ப உலகம் முழுக்க பிராக்சி சொன்ன பதிலி போர்கள் எல்லாரும் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் நேட்டோ கூட்டமைப்பு, அதற்கு மறுபுறம் ரஷ்யா சீனா இந்த கூட்டமைப்புல இருந்திருக்க நாடுகளை வச்சுக்கிட்டு இவங்க உலக மக்கள் மொத்த பெரிய முட்டாளாக்குற மாதிரி ஒரு பக்கம் அமெரிக்கா தொடர்ச்சியா வரி விதிப்பை போட்டுக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதற்கு எதிராக ரஷ்யாவும் சீனாவும் வினையாற்றுது. அந்த வினைக்கு ஏற்ற போல இந்த ஊசலாட்ட பொம்மை மாதிரி மீதி இருக்க நாடுகள்லாம் ஏதோ ஒரு பக்கம் சாஞ்சுதான் சாஞ்சா மட்டும்தான் வாழ்க்கைன்னு முலாத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்காக சுரண்டல்வாதத்தை நியாயப்படுத்துவதற்கான வேலைகளை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியா மட்டும் அதுல எஞ்சி இல்லை. இந்தியாவில இருக்கிற வளர்ந்துட்டு இருக்கிற இந்த பெரும் முதலாளித்துவம் கிட்டத்தட்ட பாசிச கூட்டமைப்புல வந்து சேர்ந்திருக்கு. இது நேரடியாக பாஜக 2014 ஆட்சிக்கு வந்திருந்தது. அதற்கு முன்பும் அதோடைய தொடர்ச்சி இருக்குது. இருந்தாலும் ஒரு ஆட்சி பீடத்துல ஏறின நாள்ல இருந்து தொடர்ச்சியா ஒவ்வொரு சட்டங்களாக இந்திய அரசமைப்பு சட்டங்கள் முதலாளித்துவம் சார்ந்தா இருந்தாலும் ஒரு சில உரிமைகள் கிடைக்கும் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். அதை கூட காலி செய்யற வகையில ஒவ்வொரு சட்டமாக வேளாண் சட்டங்களாகட்டும் இல்ல தொழிலாளர் நல சட்டங்களை ஒழித்து விட்டு அதற்கு பதிலீடாக தொழிலாளர்கள் நல 4 சட்ட வரையறை இப்படி பல்வேறு வகையில தொழிலாளர்கள் போராட்டங்களை ஒடுக்கத்துக்கான எல்லா வகையும் செஞ்சிருக்காங்க. அதே போல நீட் தேர்வு இது மாதிரி தகுதி திறமை மோசடிகள் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல இடஒதுக்கீடுங்கிறத EWS திணிச்சு அதுல ஒரு வகையை இடஒதுக்கீடே வேணான்னு சொல்ற அளவுக்கு எல்லா மக்களையும் தள்ளக்கூடிய அளவு இப்படி நம்ம சொல்லக்கூடிய அரசியல் அமைப்பு அப்படின்னு ஒரு போலியான ஒரு முதலாளித்துவ அமைப்பை கூட விட்டு வைக்காம முற்று முதலாக ஒரு ஏகாதிபத்திய சுரண்டல்வாதத்துக்கு ஏற்றவாறு கார்பரேட் சுரண்டல்வாதத்துக்கு ஏற்றவாறு அது கூட இவங்க எதிர்பார்க்கிற வலதுசாரி மண்நீதியை இங்க நிலைநிறுத்துவதற்கு வேண்டிய வேலைகளை பாஜக ரொம்ப செஞ்சிட்டு இருக்குது. ஒரு பக்கம் உக்ரைன் ரஷ்யா சண்டையை நம்ம கவனிக்கிறோம். அதே போல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாலஸ்தீன் மீது ஆக்கிரமிப்பு போரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற இஸ்ரேல், அதுக்கு பின்னின்று இருக்கிற அமெரிக்கா, இதையும் எனக்கு கொத்தா மக்கள் சாகுறாங்க இறக்குறாங்க. நம்ம வழக்கமா சொல்லுவாங்க முதலாளித்துவ ஜனநாயகம் மனிதநேயம் மிக்கிற அப்படிலாம் சொல்ற அந்த பசப்பு வார்த்தைகள்லாம் என்ன சொல்லுவாங்க அம்பலப்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்த உலகத்திற்கு இந்த முதலாளித்துவ சமூகம் மக்கள் போராடுறாங்க. மக்களை நம்ம குறைய சொல்ல எல்லாமே அது பிரான்ஸா இருக்கட்டும் இல்ல இத்தாலியா இருக்கட்டும் இல்ல இங்கிலாந்துல கூட மக்கள் பாலஸ்தீன் போரை நிறுத்துங்கள், பாலஸ்தீன் மீது ஆக்கிரமிப்பை நிறுத்துங்கள்னு மிகப்பெரிய கோஷம் வச்சு போராட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்தியா மட்டும் விஞ்சிருக்காங்க. இந்தியாலையும் ககர் நடவடிக்கை ரொம்ப தீவிரமா வட மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள்ல இந்த ககர் நடவடிக்கை பேர்ல இயற்கை வளங்களை சுரண்டுறதுக்கு பெரு நிறுவனங்களுக்கு அனுமதி தராங்க. அதை நிறைவேற்ற தடையா இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், இடதுசாரி சக்திகள், மாவோயி சக்திகள் இவங்கெல்லாம் அடக்கி ஒடுக்கிறதுக்கு கேள்வி கேட்காமலே கொல்லப்படுறதுக்காக ககர் நடவடிக்கை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் நம்ம இவங்க 2 பேர் ஜூலியஸ் பியூசிக் அப்புறம் உமர் முக்தார் இந்த 2 பெரும் ஆளுமைகளை 2 பெரும் தியாகிகளை நாம் தெரிந்து கொள்வதற்காக இந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது மிக சிறப்பான நிகழ்வுல இல்ல ரொம்ப உத்துகம்சனா பாலைவன சிங்கம் அப்படின்னு அழைக்கப்படுற உமர் முக்தார் அவர் லிபியால இருந்தவர். லிபியாவுடைய சுதந்திர போராட்ட விடுதலை போராட்டம் சுதந்திரம் அது விடுதலை அந்த மண்ணோட விடுதலைக்காக போராடினவர். அவரு கிட்டத்தட்ட அவருடைய நினைவு நாள் இன்று 16 செப்டம்பர் 1931 அன்னைக்கு தூக்கிலிடப்படுறாரு. அவர் பிடிச்சதே பார்த்தா ஒரு 11 செப்டம்பர் தான் பிடிக்கிறாங்க. பிடிச்சி ஒரு 5 நாள்லயே தூக்கில ஏற்றிடுறாங்க. ஏன்னா மக்கள் எழுச்சி அந்த அளவுக்கு வருது. அதே போல இன்னொரு பக்கம் அவர் இறக்கும் பொழுது உமர் முக்தாரோட வயது 73 74 அன்றைக்கு சரியான அந்த பிறப்பு குறிப்பு இல்லாதனால அவங்க அந்த ரம்ஜான் மாத பிறை இதை வச்சு அவருடைய வயதை சொல்றாங்க. ஆனா மிக வயதானவர். புகைப்படம் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு அந்த விசாரணையின் போது புகைப்படம் எடுத்திருக்காங்க. அந்த புகைப்படம் அவருடைய முதுமை அவருடைய வயதின் தன்மை நமக்கு ஓரளவுக்கு காட்டுது. அதே போல இன்னொரு பக்கம் பார்த்தா ஜூலியஸ் பியூசிக் அவர் கிட்டத்தட்ட அவருடைய 40 வயதுல தூக்கிலிடப்படுறாரு. உமர் முக்தார் நம்ம 2ஆம் உலக போர் அதுல பார்க்கக்கூடிய பெனிட்டோ முசாலினி இத்தாலியோட சர்வாதிகாரர் அதோடைய பாசிச தன்மை அந்த ஆட்சியில இவர் தூக்கிலிடப்படுறாரு. இன்னொரு பக்கம் ஜூலியஸ் பியூசிக் பாத்தீங்கன்னா ஹிட்லர் 2ஆம் உலக போர்ல நாசிசத்துடைய முகமாகவும் பாசிச சக்தி வெளிப்பாடா இருந்த இனவெறி கொண்ட ஆரிய இனவெறி கொண்ட ஹிட்லர் அவருடைய படையினால பிடிக்கப்பட்டு ஒரு 8 மாதம் பேருக்கு விசாரணை பண்ணிட்டு அவர் தூக்கிலிட்டு கொள்றாங்க. இப்படி 2 பேரும் அவர்களுடைய உயிரை துச்சமென வச்சிருக்காங்க. 2 பேருக்கு இருக்க ஒரு ஒற்றுமை என்னன்னா
அவர்கள் 2 பேரும் வந்து எதற்கு விட்டு கொடுக்கல. அவர்களுடைய கொள்கை என்பது மக்களுக்கு உரிமை வேண்டும், இது எங்கள் நிலம், இது எங்களுக்கானது, இதை நாங்கள் தான் ஆட்சி செய்வோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அடிப்படையாக மக்களை சுரண்டக்கூடாதுங்கிறது 2 பேரும் தெளிவா இருந்திருக்காங்க. ஏன்னா பொதுவா வந்து ஜூலியஸ் ஃபியூசிக் பத்தி நிறைய நம்ம வாசிச்சிருப்போம், கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் ரொம்ப அதிகமா வாசிச்சிருப்போம். அவருடைய வாழ்க்கை தொடக்கத்துல பார்த்தா முன்னாடியே தோழர் மாறன் மக்களிக மாறன் வந்து ரொம்ப தெளிவா எடுத்து வச்சாரு. அந்த வகையில அவருடைய இள வயதிலேயே அவர் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிபால் ஈர்க்கப்பட்டாரு. முதல்ல அவர் எங்க சேர்றாருன்னா 1920 கட்டங்கள்ல அவர் பாத்தீங்கன்னா செக்கோஸ்லாவிய சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சின்னு ஒரு கட்சியில இணைஞ்சு பயணிக்கிறாரு. ஆனா அதுல பயணத்திலே அவருக்கு தெரிஞ்சது இந்த கட்சிங்கிறது வெறும் சீர்திருத்தங்களை பேசுனவரை அது மக்களை பண்படுத்தி அடுத்த கட்டம் நகர்த்துறதுங்கிறப்ப 1917 இந்த ரஷ்ய புரட்சி தாக்கம் எல்லா இடத்துக்கும் பரவுது. அந்த வகையில 1921 ஒரு வருடத்திலே ஒரு ஜூலியஸ் ஃபியூசிக் என்ன பண்றாருன்னா ஒரு நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு சிபிசிங்கிற செக்குலர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் செக்கோஸ்லோவியா அந்த கட்சியில தன்னை இணைச்சுக்கிறாரு. அவர் இணைச்சோன்னு முதல் கட்டமா எதுல பயணிக்கிறாருன்னா கலை மற்றும் எழுத்து தளம், கல்ச்சர் மற்றும் ரைட்டிங்ஸ், இதெல்லாம் அவருடைய பயணம் வந்து தொடங்குது. அந்த பயணம் என்ன பண்றாருன்னா அவருடைய எழுத்துக்கள் ரொம்ப தீவிரமா இருக்குது. அந்த சமூக நோக்கோடு கம்யூனிஸ்ட் ஆழ்ந்து வாசிச்சு அதோட சேர்த்து மக்களை பாக்குறாரு. அப்ப முதலாக ஸ்டெம் அப்படின்னு ஒரு இதழை வந்து கொண்டு வராரு. அதே போல அவர் வந்து அடிமைகள் ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிற ஒரு இதழை கொண்டு வர திட்டத்திலையும் ஒரு பாதையில வந்து நிக்கிறாரு. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா 1926-29 தொடர்ச்சியாக, ஏன்னா 21 தான் கட்சியில இணைகிறாரு. ஆனா 1926-29 படிப்படியாக கட்சியினுடைய முதன்மை அங்கத்தினால வராரு. அதன் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி செக்கோஸ்லோவியா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதன்மை இதழ்ல அவர் ஆசிரியர்களுக்குள்ள போய் இணைகிறார். ஆசிரியர்களுக்குள்ள இணைஞ்சு தொடர்ச்சியாக இடதுசாரி கருத்துக்களை அந்த கட்சியினுடைய கொள்கை அறிக்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. செக்கோஸ்லோவியா கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதன்மை இதனால ரெட் ரைட் அப்படிங்கிற இதழ்ல அவருடைய கட்டுரைகள் பலது வந்து பறிக்கப்பட்டிருக்குது. அதன் தொடர்ச்சியா அவர் என்ன பண்றாருன்னா பொதுவாகவே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்க எல்லாருமே வந்து அன்னைக்கு ரஷ்யா ஒரு மிகச்சிறந்த இடதுசாரி ஆளுமைகள் நிறைந்த இடதுசாரி ஆட்சி, ஒரு சோவியத் கம்யூன் ஆட்சி அப்படிங்கிறதுல சோவியத்தை வந்து விசிட் பண்றதுக்கு வந்து தொடர்ச்சியா அவர் அனுப்புறாரு. அவர் 3 முறை சோவியத் அரசை போய் விசிட் பண்றாரு. கிட்டத்தட்ட 1930, அதுக்கு 32, 34, 32 இது வரைக்கும் ஒரு 3 முறை எழுத போறாரு. அதுல அங்கிருந்து பல கட்டுரை எழுதிருக்கிறாரு. எனக்கு என்னன்னா ஜூலியஸ் ஃபியூசிக் பத்தி தேடல்ல என்ன ஆச்சுன்னா அவர் எழுதின ஒரு 3 முக்கியமான நூல்கள் பற்றிய குறிப்பு தான் அதிகமா கிடைக்குது. அதுல முதன்மையானது பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற இந்த தூக்கு மேடை குறிப்புகள், நோட் ஃப்ரம் த கேலோஸ் அப்படின்னு அவருடைய சிறை நாட்கள்ல சிறையில என்ன நடந்துச்சுன்னு அவர் எழுதின குறிப்புகள். அது அவர் உயிரோடு இருந்த போது வெளியிடப்படல. அவர் சிறையில சில நட்புகளை உருவாக்கிட்டு யாரெல்லாம் ஓரளவுக்கு ஜனநாயகவாதிகளோ அந்த ஜனநாயகவாதிகளை சிறையில வார்டன் இவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு தன் வசப்படுத்திக்கிட்டு தன்னுடைய கருத்துக்கள் சரியானது அப்படின்னு ஒரு புரிய வச்சுட்டு அவருடைய உதவி கொண்டு சிகரெட் அட்டையில கிடைக்கிற டிஷ்யூ பேப்பர்ல கிடைக்கிற சின்ன சின்ன வெற்றுத்தாள்கள்ல நம்பர் போட்டு வரிசையா நம்பர் போட்டு நடக்கிற நிகழ்வு அங்க செய்யப்படுற கொடுமைகள் என்னென்ன, இந்த மக்களுக்கு இதெல்லாம் போய் சேரணும், இதை எப்படியெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும்ட்டு உணர்வூற்ற மாதிரி ஏற்கனவே மாறன்தோட குறிப்பிட்ட மாதிரி ஜூலியஸ் ஃபியூசிக் வார்த்தைகளை அந்த கொடுமைகளை படித்துவிட்டு ஐயோ இதெல்லாம் பயந்து போயிடணும் அப்படிங்கிறதுக்கு இல்லாம இதை தாண்டிதான் மனிதனுடைய வாழ்வு, போராட்டம் தான் மனித வாழ்வை வந்து முதன்மை கொண்டு வரும். முதன்மையான சமூகம் சோசியலிச சமூகம் தான். அந்த சமூகத்தை கம்யூனிஸ்ட் கட்சி தான் கட்டமைக்க முடியும்னு நம்பிக்கை ஊட்டும் விதத்தில் அவருடைய எழுத்துக்கள் இருந்துச்சு. அதனால தூக்குமேடை குறிப்புகள் முக்கியமான அவருடைய நூல். இரண்டாவதாக பார்த்தா வருங்காலம் பழங்காலம் ஆகிவிட்ட நாடு அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனா ஆங்கிலத்தை சரியா பார்த்தா இன் எ லேண்ட் வேர் டுமாரோ இஸ் ஆல்ரெடி எஸ்டர்டே, அதாவது ஏற்கனவே நாம் எதையெல்லாம் நாளை என்கிறோமோ அதையெல்லாம் நேற்றே முடித்து விட்ட ஒரு நாடு. அதெல்லாம் ஒரு என்ன சொல்லலாம், நம்ம செய்யணும்னு நினைக்கிறத முன்னாடியே செஞ்சுட்டாருன்னு ஒரு பெருமையா சொல்லுவோம்ல, அப்படிதான் வந்து அவர் எழுதுன நோட்ஸை இன்னைக்கு மூலாத்துவாதிகள் பல இடங்கள்ல திரிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த நூல் வந்து 1930 ஜூலியஸ் ஃபியூசிக் சோவியத் யூனியனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எழுதின நூல். அந்த நூல்ல அந்த சோவியத் மக்களுடைய கடை, பண்பாடு, கலாச்சாரம், அதோடைய கம்யூன் வாழ்க்கை எப்படி இருக்கு இதை பத்தி பேசி சில இடங்கள்ல சில நிருடர்களை குறிப்பிட்டிருக்காரு. அவரு கம்யூனிஸ்ட் கொள்கையோட முரண்படல, அங்க இருக்க சில நிருட. ஆனா மூலாத்துவவாதிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நூலை திருச்சி பல இடங்கள்ல வந்து ஜூலியஸ் ஃபியூசிக் என்னதான் கம்யூனிஸ்டா இருந்தாலும் அவர் கூட சோவியத் யூனியன் போயிட்டு வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க அளவுக்கு சொல்றாங்க. அப்படி இல்லை, அந்த நூலை முழுமையா நானும் வாசிக்கல, சில குறிப்புகள் தான் கிடைச்சது, முழுமையா வாசிப்பாதான் தெரியும். அந்த வகையில அதுக்கு முன்னாடியே மாறன்தோல குறிப்பிட்ட மாதிரி அவர் ஸ்டாலினோட மிகப்பெரிய தொண்டராக இருந்தார். ரசிகன் சொல்லக்கூடாது, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவருங்கிறனால அவருடைய தீவிர தொண்டராக ஒரு தோழராக கருதிட்டு ஸ்டாலினோட நிலைப்பாடுதான் சரியான நிலைப்பாடுன்னு அவர் இருந்த செக்கோஸ்லோவியா கட்சிக்குள்ளார பலமுறை விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்கு. அவர் ஸ்டாலினை தொட்டு அவருடைய நடவடிக்கை தான் சரி, அதுதான் சோவியத்தை மேம்பட வைக்கும், அதுதான் மக்களுடைய மனிதநேயத்தை வளர்க்குங்கிற அளவுக்கு பல கட்டுரைகளை 1930-31 காலகட்டங்கள்ல எழுதியிருக்காரு. இது அவருடைய இரண்டாவது முக்கியமான நூல். அது வந்து இந்த வருங்காலம் பழங்காலம் விட்ட நாடுங்கிறது.
அதே மாதிரி அவருடைய இன்னொரு முக்கியமான கட்டுரை பாத்தீங்கன்னா, மாநிலத்தில் விளிமின் எளிமின் அப்படின்னு தமிழ்ல குறிப்பிடுறாங்க. இங்கிலீஷ்ல பார்த்தா பீப்புள் பி ஆன் யுவர் கார்ட், நீங்கள் உங்களை பாதுகாக்க தயாராகுங்கள், அந்த மாதிரி அது பொருள்படும். அந்த வகையில ஒரு மக்கள்ங்கிறவங்க அந்த ஸ்டேட், அந்த நாட்டை காப்பாற்ற என்ன பண்ணணும், அவங்க எப்படி நாட்டு மேல பற்றுகளோடு, நாட்டு பற்றுங்கிறது வெறும் அரசியல் சார்ந்தது, அதை தாண்டி மனிதநேயம் மிக்கதுங்கிறத எடுத்துரைக்கிற அளவுக்கு அந்த கட்டுரைகள் வந்து எழுதியிருக்காரு. இந்த வகையில அவர் இந்த 3 நூட்களும் மிக முக்கியமான இருந்த போதும் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அவருடைய சிறை காலத்துல கிட்டத்தட்ட 411 நாள் சிறை வாழ்க்கையை அவர் வந்து குறிப்பா கொடுத்திருக்காரு. 420 உள்ள இருந்தாலும் கடைசி நேரத்தில் சிலர் எழுத முடியாத குறிப்பா கொடுத்திருக்காரு. அந்த குறிப்புகள் உடனடியாக கிடைக்கல. அவர் தூக்கிலிடப்பட்ட பிறகு போய் விசாரிச்சு அவருடைய மனைவியா தேடி வந்து அந்த குறிப்புகளை தொகுத்து ஒரு நூலா போடுறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அப்படி தொகுத்த போது பல்வேறு விஷயங்களை இந்த அம்மையார் விட்டுறாங்க. ஏன்னா அது சில உறுத்தலா இருக்கும் அப்படின்ட்டு. ஆனா பிற்காலத்துல 1995 அவருடைய முழுமையான எழுத்துக்கள் அப்படியே பதிப்பிக்கப்பட்டு 1995 வெளிவருது. அதே போல அந்த நூட்கள்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அதுல உண்மை இருக்கலாம், இல்ல பொய்யா இருக்கலாம், மிகப்படுத்தி சொல்லியிருக்கலான்ட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முதலாளித்துவ சமூகம் எழுப்புது. அதற்கு பதிலீடாக அந்த எழுத்துக்களை அவர் எழுதுறான்னு சொன்ன துண்டு சீட்டுலாம் அதெல்லாம் எடுத்து முறையா ஆய்வு பண்ணி இந்த முதலாளித்துவ சமூகம் என்ன செஞ்சு இல்ல இது அத்தனையும் ஜூலியஸ் பூசிக்கோட எழுத்துதான், அவர் உள்ள நடந்ததான் எழுதியிருக்காரு, இதுல பொய்கள் எதுவும் கிடையாது, அது முழுக்க முழுக்க உண்மை தவிர எதுவும் இல்லை அப்படிங்கிறத முதலாளித்துவ சமூகமே ஒத்துக்குச்சு. ஏன்னா பொதுவா ஒருடைய கம்யூனிஸ்ட் வாழ்க்கை ஒரு முதல்ல சின்ன சின்ன குறைபாடுகளை மிகப்படுத்தி இல்ல அதை பெரிதுபடுத்தி ஐயோ இவங்கெல்லாம் இப்படிதான் ஒரு மாயை கட்டமைக்கிறதுல இவங்க எப்பயும் அந்த வர்க்க எதிரிகள் தெளிவா இருப்பாங்க. அதை தாண்டி நம் தோழரை எப்படி அணுக வேண்டுங்கிற பார்வையில ஜூலியஸ் பூசிக்கோட நூல் ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு. அதில் நம்ம படிக்கலாம். அதற்கு எந்த தோழரையும் ஒரு பெருசா குறைபாடி எக்களிச்சு இதை எழுதியிருக்க மாட்டாரு. ஒவ்வொருடைய தியாகத்தையும் போற்றி இருப்பார். ஒரு நடவடிக்கையும் அதை கடந்து அடுத்து என்ன செய்யணும், சரி பரவாயில்ல விடுங்க அந்த தோலை, அப்படி அடுத்து என்ன போலாங்கிற அளவுக்கு ஒரு தோழமை உணர்வும் அகல. அதை ஒட்டுமொத்தமாக அந்த தூக்குமடை குறிப்புகள் நூல்ல நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். அவர் ஒரு தோழர் கூட வந்து காட்டி கொடுக்கல. அவர்கள் சித்திரவதை செய்த போதும் சில மாறுதல் எல்லாம் சொல்றாரு. இந்த வகையில ஜூலியஸ் பூசிக்குடைய வாழ்க்கைங்கிறது மிக முக்கியமானது. அதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது செக்கோஸ்லோவியாங்கிற அந்த நாடு உருவாக்கம், அதன் பிறகு அது சோவியத் இணையிறது, பின்னாடி 2ஆ உடைஞ்சு இன்னைக்கு காணாம போயிருக்கு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 1918 ஹங்கேரியோட கண்ட்ரோல தான் அந்த 2 நாடு இருந்திருக்கு. அப்போ ஒரு சின்ன போராட்டம் நடத்தி ஒரு விடுதலை கிடைக்குது. அதன் பிறகு உருவான நாடு மீண்டும் எப்போது அடிமைக்கு போகுதுன்னா 2ஆம் உலக போர் காலகட்டம் தான், 1938 காலகட்டம் தான் அடிமையா போகுது. அந்த நேரத்துல தான் ரொம்ப தீவிரம். அதுக்கு முன்னாடி செக்கோஸ்லோவியா ஒன்னும் இடதுசாரி கட்சி எல்லாம் கிடையாது. அந்த நேரத்துல அந்த கம்யூனிஸ்ட் கட்சிங்க தடை செய்யப்பட்ட, பலமுறை தடை செய்யப்படுது. தடை செய்யப்பட்ட போது 1930 காலகட்டங்களிலே ஜூலியஸ் பூசிக் ஒரு 8 மாதம் சிறையில இருந்திருக்காரு. அதன் பிறகு வெளியே வந்தும், ஏன்னா சிறையில வழக்கம் என்ன தெரியும், நமக்கு தெரியும், சிறைக்கு போன தோழர்களுக்கு இனிமே நீங்க அந்த நடவடிக்கை ஈடுபடாதீங்க, நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்ல வேலை இருக்கு, ஒரு நல்ல சமூகம் இருக்கு, இதோட வாழ்ந்து போங்க, இதுல என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு வெளியே வந்து அவர் வழக்கம் போல தன்னுடைய இடதுசாரி பணிகளை தொடர்ச்சியா செஞ்சார். அங்கதான் ஜூலியஸ் பூசிக்காக மீண்டும் மீண்டும் நம்ம வாசிக்கணும். ஏதோ ஒரு முறை சிறைக்கு போய் மாறலாம், தொடர்ச்சியா வந்து செய்யறாரு. அதன் பிறகு 1938 முழுமையா நாசிச அதாவது ஜெர்மன் வந்து முழுசா பிடிச்சிருது. அந்த நேரத்துல தான் இடதுசாரி மிக தீவிரமா வேட்டையாடப்படுறாங்க. 1941 அவர் கைது செய்யப்படுறாரு. பிறகு விசாரணைக்கு பிறகு 1943 செப்டம்பர் 8ஆம் நாள் தூக்கிலிடப்படுறாரு. ஏன்னா பல்வேறு இடத்துல நம்மனா அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார், துப்பாக்கியில சுடுன்னு கேட்டுவானா, அப்படி கிடையாது. அவரு பெர்லின்ல இருக்க ஒரு சிறைச்சாலை தான் தூக்கிலிடப்பட்டார். இதுதான் அவர்கிட்ட இருந்து நம்ம கிடைக்கிறது. சோ எப்படி பார்த்தாலுமே நம்ம தோழர் ஏற்கனவே தலைவராக இருக்கக்கூடிய தோழர் ஆறுமுகம் குறிப்பிட்ட மாதிரி முதலாளித்துவ சமூகம் லாபம் 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 என்றுதான் இயங்கும். அதை தாண்டி மக்களுக்கு மனிதநேயத்தை கொண்டு போய் சேர்க்கதான் பங்குண்டு ஜூலியஸ் ரொம்ப முழங்கியிருக்காரு. அதே நேரத்துல உமர் முக்தார் ரொம்ப சுருக்கமா பார்த்தோம்னா, ஏன்னா உமர் முக்தார் குறித்த நூல்கள் நமக்கு கிடைத்த ரொம்ப குறைவுதான். உயிர் பறிப்புக்கு ஒரு நூல் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி வேற பெருசா குறிப்புகள் கிடைக்கல. இருந்த பொழுதும் நாம், ஏன்னா அவர் வாழ்ந்த காலம், அவர் வாழ்ந்த நாட்டுடைய தன்மை பொறுத்துதான் நமக்கு குறிப்புகள் கிடைக்கும். அந்த வகையில உமர் முக்தாரை பொறுத்த வரைக்கும் 1858 அவரு லிபியால வந்து பிறக்கிறாரு. மினிபா அப்படிங்கிற ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்தவர். அன்னைக்கு அந்த நாடு எல்லாமே கிட்டத்தட்ட இஸ்லாமிய நாடுகளாக, ஏன்னா இஸ்லாம் வந்து அங்க ஒரு புதிய மதம், அந்த தோற்றத்தினால பல்வேறு மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு அவர் இஸ்லாமியத்தை மிக தீவிரமாக பின்பற்றிய ஒரு நபர். இன்னும் சொன்னா அவர் ஆசிரியரா இருந்திருக்காரு, குரான் கற்பிக்கிற ஒரு ஆசிரியரா இருந்திருக்கிறாரு. அவர் இருந்த அந்த இஸ்லாத்திலேயே நிறைய பிரிவுகள் இருக்கு. அதுல அவர் இருந்தது சான்சுயி அப்படிங்கிற ஒரு சூஃபி இயக்கத்தோட சார்ந்தவர் தான். அந்த இயக்கம் தான், அந்த சான்சுயிங்கிற இயக்கம் தான் கிட்டத்தட்ட லிபிய விடுதலை போரை முன்னின்று நடத்திய இயக்கம். அந்த இயக்கத்தின் அந்த என்ன நம்ம சொன்னா ரிலிஜியஸ் கல்ட்டுமோ அந்த இயக்கம், எப்படி நம்ம இந்த கல்சா இயக்கம் சொல்றோம்ல பஞ்சாப்ல, அந்த மாதிரி சான்சு இயக்கம். அங்க அந்த சூஃபி இயக்கத்தோட இணைஞ்சு செயல்பட்டவர் தான் உமர் முக்தார்.
உமர் முக்தார் அங்க ஒரு மிகப்பெரிய தளபதியா இருந்து தொடர்ச்சியா போராட்டங்களை வந்து கொண்டு வந்தாரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, 1912 இத்தாலி வந்து லிபியாவை ஆக்கிரமிக்குது. 1912 வந்து வருது. அதுல இருந்து ஒரு 20 ஆண்டு காலத்துக்கான போராட்டத்துல உமர் முக்தார் ஈடுபட்டிருக்காரு. 1912 லிபியாவை இத்தாலி ஆக்கிரமிக்கும் போது அவருடைய வயது 53. 53 வயது நமக்கு தெரியும். அதுக்கான சோர்வு, அதற்கான தளர்வு எல்லாமே வந்திருக்கும். இருந்தாலும் அவர் வயதை பொருட்படுத்தாமல் தன்னுடைய நாட்டு விடுதலை, மக்களுடைய விடுதலையை வந்து எடுத்துக்கிட்டு முன்னாடி போறாரு. அப்ப அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க, எப்படி நீங்க வந்து கொலை செய்யறீங்க போறீங்க, வழக்கமா சொல்லுவாங்கல்ல, நீங்க மனிதநேயம் பேசிக்கிட்டு எப்படி வந்து எதிரியை கொலை பண்ணலாங்கிறீங்க அப்படி இப்படிங்க. அவர் சொல்றாரு, அவர்கள் எங்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள், என்னுடைய நாட்டை விடுதலை செய்வதற்கு எனக்கு இறைவனுடைய நாட்டம் உண்டு, இறைவன் நாட்டின் பேரா இதை நான் செய்கிறேன்ட்டு. ஏன்னா அது இறை நம்பிக்கை மிகுந்த நாடாதான் இன்னைக்கு இருக்குது. அதனால அதை பிரச்சாரம் செய்து மக்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு ஒரு பழங்குடி இனத்தையே ஒரு போராளி இனமாக, இன்னைக்கு எப்படி நம்ம இந்த வடகிழக்கு மாநிலங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு போராளி இனமாக தங்களுடைய நாட்டின் மீட்புக்காக அவர்களை வழிநடத்தி செய்யறாரு. தொடர்ச்சியாக 20 ஆண்டு கால கொரில்லா போர் முறை நாம பேசுறோம்ல, அந்த கொரில்லா போர் முறையில மிக தேர்ந்தவராக இருக்கிறார். பாலைவனத்துல எந்தெந்த பகுதி எப்படி இருக்கும், அங்க எப்ப சுழல் மாறும், எப்ப காற்றடிக்கும், எங்க நீர் கிடைக்கும், எங்க தங்கன்னா பாதிப்பு வர்றது, அத்தனையும் கணக்கிட்டு அவர் நடத்திய போர்களை எந்த வகையிலும் இத்தாலி இராணுவத்தால் கட்டுப்படுத்த முடியல. அன்னைக்கு இத்தாலி உலகத்திலேயே மிக வளர்ந்து கொண்டிருக்கிற சக்தி. 1912 பெனிட்டோ முசானி ஒரு பெரிய ஆள்லாம் கிடையாது. அவர் 1917 அப்புறம் தான் அவர் அந்த நாட்டுல வந்து மிகப்பெரிய ஆளா மாறாரு. அந்த காலத்துல இருந்து அரசே ஆக்கிரமிப்பு இருந்துச்சு. அந்த ஆக்கிரமிப்பை தீவிரப்படுத்தியதுதான் முசோலினியோட பங்கு. இல்ல முசோலினி பத்தி ரொம்ப சுவாரஸ்யமா பார்க்கணும்னா, கிட்டத்தட்ட அவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும்னா, அவர் ஆரம்பிச்ச கட்சி பேர் வந்து இத்தாலிய பொது உடைமை கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. 1901 இருந்து 14 வரைக்கும் அந்த கட்சி நடத்துறாரு. அதன் பிறகு தேசிய பாசிச கட்சின்னு 1921 இருந்து 43 வரைக்கும் நடத்துறாரு. கடைசியா தான் பாசிச குடியரசு கட்சின்னு ஒரு கட்சி உருவாக்குறாரு. இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, அது ஹிட்லர் ஆகட்டும் இல்ல முசோலினி ஆகட்டும், அன்னைக்கு மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருந்த அந்த பொது உடைமைங்கிற அந்த கருத்தியில, தொழிலாளி வர்க்கம் அந்த கருத்தியில வச்சுக்கிட்டு தான் ஒரு கட்சியை கட்டமைக்க முடிஞ்சது. அந்த கட்சியை பின்பு கொஞ்சம் கொஞ்சமா அந்த வலதுசாரி பாதையில கொண்டு போய் அதன் மூலம் ஆட்சிக்கு வந்தாங்க. 1922 தான் முசோலினி பிரதமர் ஆகிறாரு இத்தாலிக்கு. அதன் பிறகு தொடர்ச்சியாக லிபியா மேல ஏகப்பட்ட தாக்குதல் நடத்துறாங்க. அந்த தாக்குதல் அத்தனையுமே தன்னால் முடிஞ்ச அளவுக்கு இவர் உமர் முக்தார் அவர்கள் தொடர்ச்சியா தடுத்து இருக்கிறாரு. அதுல கடைசியா என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 11 செப்டம்பர் 1931 அன்னைக்கு அவர் கைது பண்றாங்க. கைது பண்ணி பேருக்கு வழக்கமா ஒரு விசாரணை, மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு பழக்கம், நாங்க முறையா விசாரணை நடத்தோம் சொல்றதுக்காக ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவர் நிறைய பேசுறாரு. இதை வச்சுட்டு வெளியே இருக்கவங்க இல்ல அவர் வெளில போயிடுவார் அப்படிங்கிறப்ப அவர் தெளிவா சொல்றாரு, நான் இத்தாலி அரசாங்கத்தோடு பேசினேன், ஆனால் அதனோடு எப்பொழுதும் உடன்பட மாட்டேன், அது என்னுடைய அரசாங்கம் இல்லைன்ட்டு தெளிவா சொல்றாரு. அதே போல அவர் சொல்றது போர்ல 2 தான், ஒண்ணு வெற்றி இல்லைன்னா தியாகம். தியாகிங்கிற பட்டம் கிடைக்கும். 2 தவிர எதையும் நான் எதிர்பார்க்கல. அதனால நான் தொடர்ச்சியாக இந்த என்னுடைய லிபியா மண்ணிற்காக உழைத்திருக்கிறேன் அதை சொன்னார். அவருடைய தாக்கம் இன்னை வரைக்கும் லிபிய மண்ணில் இருக்கு. லிபிய மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு இயக்கமும் கண்டிப்பாக உமர் முக்தார் அவர்களை முன்னிலைப்படுத்தி தான் ஒரு அமைப்பை கட்ட முடியுது. அங்க இருந்தா இளைஞர்களை பெருவையை கொண்டு வர முடியுது. இந்த வகையில இந்த இருபெரும் தியாகிகள் ஜூலியஸ் லூசிக் மற்றும் உமர் முக்தார் அவருடைய நினைவு நாளில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்து சிறப்பா இருக்குது. இதே நேரத்தில் இவங்க 2 பேரோட வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பொதுவா நம்ம மேல கட்டமைக்கப்படுற போலி பிம்பங்கள், ஐயோ முழுக்க முதலாளித்துவம் ஆயிடுச்சு, உலகத்துல எங்கேயுமே கம்யூனிசமே இல்ல, கம்யூனிஸ்டே இல்ல, நீங்க எப்படி போராட போறீங்க, அதெல்லாம் ஏட்டு சுரக்காங்க கறிக்கு உதவும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அடக்குமுறைன்னு என்ன தெரியுமா, 2 டைம் ஜெயிலுக்கு போனா நீங்க அவ்வளவுதான் பயந்துடுவீங்க அப்படிங்கிறாங்கல்ல, அது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் பார்த்தா இந்த நேபாள் நாட்டுல சமீபத்துல ஒரு புரட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு வகையான கிளர்ச்சி, ஜென்சி கிளர்ச்சின்னு ஒண்ணு போயிட்டு இருக்கு. அதுல தலைவரும் கிடையாது, கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அவங்க பாட்டு ஒரு NGO செட்டப்ல போயிட்டு இருக்கிறதா கொளுத்துறது எரிக்கிறதுன்ட்டு அதோடைய அப்படியே தொடர்ச்சியாக இங்க நடிகர் விஜயோடைய அரசியல் பிரவேசம், அவனுங்களும் எதுவும் கேட்கறது இல்லை, எல்லாம் ஏறது குதிக்கிறது கத்துறது ஒண்ணு ஒரு பக்கம். இவங்க எல்லாமே சங் பரிவார் கும்பல் மாதிரி தான் ஆக்ட் பண்றாங்க. சங் பரிவார் அப்படிதான் அகோரிகள் எல்லாம் கையில தூக்கிட்டு அமனமா திரும்பணும். அதே போல ஒரு சமூக கட்டமைப்பை, அதுதான் இங்க உண்மையா இருக்குது, அதுதான் ஆதிக்கம் செலுத்த போகுது, அதுதான் நீங்க நம்பி ஆகணும், அதுதான் எதிர்காலம்ட்டு மக்கள்கிட்ட திணிச்சிட்டு இருக்க வேலையில இந்த முதலாத்த ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களோட தாக்கம் அதிகம் இருக்க வேலையில அதெல்லாம் கிடையாது. உண்மையாலுமே மக்களை நேசிக்கிறது தான் மக்கள் போராளிகள். அந்த வகையில் ஜூலியஸ் லூசிக் அவர்கள் கடைசியா சொன்ன வரிகள் தான், என்னுடைய இறப்புங்கிறது உங்களுக்கு துக்கத்தை தரலாம், அதுக்கு கொஞ்ச நேரம் அழுங்க, அது ஒன்றும் தவறு இல்லை, ஆனா அதன் பிறகு நீங்கள் மீண்டும் இருந்து போராடுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் நம்ம வாழ்க்கை இருக்குன்னு ஜூலியஸ் கடைசி வரிகளை அவர் குறிப்பிட்டிருப்பாரு. அதை உள்வாங்கிக் கொள்வதற்கும் அதே போல உமர் முக்தார் அவர்கள் கடைசி நேரத்தில் சொன்ன, என்னை நீங்க தூக்கில் எல்லாம் இருந்த பொழுது இந்த நாடு போராட்டம் நடத்தும், அது வெற்றி பெற்று தீர்னாரு. உமர் முக்தார் இறந்து ஒரு 20 வருடம் கழித்துதான் 50கள் தான் லிபியா வந்து சுதந்திரம் அடைஞ்சு. அதே போல ஜூலியஸ் லூசிக் இருந்து ஒரு 2 வருடம் கழித்து 1945
ஹிட்லரோட நாஜி கட்சி தோற்கடிப்பட்டு 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்து அந்த நாடு சுதந்திரம் அடைந்தது. எது எப்படி இருந்தாலும் இடதுசாரிகளுடைய தியாகமாகட்டும், இல்லை நாட்டின் மீது பற்றுக்கொண்ட ஒரு சமூக போராளியாக, கொரில்லா போராளியாக செயல்பட்ட உமர் முக்தாருடைய தியாகமும் பின்னாளில் மக்களால் போற்றப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இவருடைய தியாகத்தை உள்வாங்கி கொண்டு நாமும் களத்தில் செயல்படுவோம். நமக்கான களம் தற்போது பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதில் நாம் கம்யூனிஸ்டால் நாம் பயணித்து மக்களுடைய மனிதநேயத்தை வளர்த்து மக்களுடைய ஆட்சியை கொண்டு வருவதற்கான உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய இந்த இருபெரும் வரலாறுகளை வாசிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகத்துக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.